8th standard bridge course worksheet 4 and 5 இந்த வீடியோல பார்க்க போறோம். worksheet 4 நமக்கு measurement. Choose the best answer பார்த்தோம்னா pi is used to find which one of the following. என்ன இந்த pi அப்படின்றது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தோம்னா circumference of the circle. circumference of the circle கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தான் 2 by r. So pi எதுக்கு யூஸ் பண்ணுவோம் circumference of the circle. In the diagram O represent dash and OA represent dash of the circle. So இது ஒரு சர்க்கிள் ஓகேவா. இது சென்டர் பார்த்தோம்னா நமக்கு இங்க தான் வரணும். ஸோ இங்க இருந்து கொடுத்துருக்கவே நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இதுதான் சென்டர் ஓகேவா. அப்ப இங்க இருந்தா லைன் வரும். அப்போ O அப்படின்றது சென்டர். ஸோ இது நமக்கு ரேடியஸ். இப்போ உங்களுக்கு இதான் ஒரு சர்க்கிள் அப்படின்னா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தோம்னா இந்த சர்க்கிள்ல இப்ப சென்டரா இப்படி ஒரு லைன் வருதுன்னா இதோட மொத்த மெஷர்மெண்ட் நம்ம டயாமீட்டர்னு சொல்லுவோம் ஓகேவா. அப்போ சென்டர்ல இருந்து இது நமக்கு டச் ஆகுது இந்த கர்வ்னா அப்ப பாதியில இருந்து வர்றதுதான் ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும் இங்க இருந்து இது வரைக்கும் மெஷர்மெண்ட் கொடுத்தா அது ரேடியஸ், ஃபுல்லாவே கொடுத்தா அது டயாமீட்டர். ஒரு சில சம்ல டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க 6 சென்டிமீட்டர்னா நமக்கு ரேடியஸ் தேவைன்னா என்ன பண்ணுவோம்னா டயாமீட்டர் 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு 3 வரும். அப்ப ரேடியஸ் வந்து 3. சோ இது ஃபுல்லாமே நமக்கு டயாமீட்டர் 6 சென்டிமீட்டர்னா அதுல பாதி தான் ரேடியஸ். இங்க இருந்து இது வரைக்கும் தான் ரேடியஸ். சோ அதை எப்படி கண்டுபிடிப்போம் 2ஆல் டிவைட் பண்ணா இது நமக்கு 3 அப்படின்றது தெரிஞ்சிடும். The largest part of the circle which is divided by a chord is called. இப்போ ஒரு சர்க்கிள் இருக்கு. கார்டு வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், இப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம் ஓகேவா. அப்ப கார்டால இப்படி டிவைட் பண்றோம்னா அப்ப லார்ஜஸ்ட் பார்ட் என்ன சொல்லுவோம் மேஜர் செக்மெண்ட். If the area of the circle is numerically equal to twice its circumference, then the diameter of the circle is. என்ன சொல்லிருக்காங்கன்னா ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளோட ட்வைஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா 2 by r. என்ன சொல்லிருக்காங்கன்னா ஏரியா ஆஃப் த சர்க்கிள் சர்க்கம்ஃபரன்ஸை விட 2 times 2 மடங்கு ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம் 2 into by r square. ஏரியா ஆஃப் த சர்க்கிள் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளோட 2 times அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ட்வைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அதனால 2 into by r square equal to ஏன்னா ஈக்குவல்னு கொடுத்திருக்காங்க ஈக்குவல் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் ஈக்குவல் டு 2 by r. இப்ப இதுல பார்த்தோம்னா இந்த by r square ஒரு by r ஸ்கொயரும் ஒரு by r ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும் நமக்கு. இப்ப இது புரியுற மாதிரியே பார்க்கலாம் நம்ம. சோ இதை நம்ம இப்ப ஈக்குவேட் பண்ணும்போது நான் இங்க போடுறேன். இப்ப வந்து இது ஏரியா ஆஃப் த சர்க்கிள் என்னது நமக்கு by r ஸ்கொயர் சர்க்கம்ஃபரன்ஸ் 2 by r. இது நமக்கு ட்வைஸ் கொடுத்திருக்கிறதால 2ஆல இப்ப மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 2 into by r ஸ்கொயர் போடுறோம். இங்க வந்து பையும் கேன்சல் ஆயிடுமா, ஒரு ஆருக்கு 2வும் கேன்சல் ஆயிடுமா. சோ நம்ம இப்ப என்ன பண்ணலாம் இங்க r ஸ்கொயர் ஈக்குவல் டு rன்னு இருக்கா. இப்ப r ஸ்கொயர் என்ன பண்ணலாம் r into rன்னு பிரிச்சுக்கலாம் சரியா. ஈக்குவல் டு r. இந்த ஒரு r மட்டும் இங்க கொண்டு போயிட்டு இன்னொரு r இங்க மல்டிப்ளைல இருக்கு இல்லையா. சோ இன்சைட் போகும்போது அது டிவிஷன்ல மாறிடும். சோ r கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு மிச்சம் r என்ன இருக்கும் ரேடியஸ் நமக்கு 1 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இப்ப ரேடியஸ் 1னா டயாமீட்டர் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும் ரேடியஸ 2ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். சோ 2 into 1 நமக்கு என்னது 2. சோ டயாமீட்டர் என்ன ஆன்சர்னா 2 யூனிட். அடுத்தது fill in the blanks. The distance around the circle is called its circumference. ஒரு சர்க்கிள் சுத்தி இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன சொல்லுவோம்னா சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லுவோம். A chord divides a circle into dash segment. ஒரு சர்க்கிள் இருக்கு அந்த கார்டு இப்படியும் டிவைட் பண்ணலாம் இல்ல இப்படியும் டிவைட் பண்ணிக்கலாம் ஓகேவா. அப்ப அது என்ன சொல்லணும்னா இப்ப ஒரு சர்க்கிள் இருக்கு ஒன்னு இப்படி பண்ணணும் இல்லனா இப்படி. சோ அப்படி பண்ணும்போது நம்ம என்ன சொல்லணும்னா அது எத்தனை செக்மெண்ட் இருக்கும்னு பார்த்தோம்னா 2 செக்மெண்ட் இருக்கும். சோ இதோட ஆன்சர் 2 செக்மெண்ட். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பாருங்க. எவ்ரி கார்ட் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் ஆல்சோ எ டயாமீட்டர் அப்படின்றது ஃபால்ஸ். இப்ப டயாமீட்டர்னா நமக்கு சென்டரா தான் டிவைட் பண்ணும். கார்டு அப்படி கிடையாது, இப்படியும் பண்ணிக்கலாம் இப்படியும் பண்ணிக்கலாம். சோ இது ஃபால்ஸ். The center of the circle is always in its interior. ஒரு சர்க்கிள்ல சென்டர் எப்ப இருக்கும் எப்பவுமே உள்பக்கமா தான் இருக்கும். இன்டீரியர்னா உள்பக்கம். சோ இது ட்ரூ. ஷார்ட் ஆன்சர் பாருங்க. The diameter of the semicircular slice of the watermelon is 14 cm. What is the perimeter of the slice of the watermelon? இப்ப நமக்கு செமி சர்க்கிள் ஓகேவா. இது நமக்கு சர்க்கிள். சோ இதுல பாதி என்னது இதுதான் செமி சர்க்கிள். அப்போ ஒரு வாட்டர் மெலன் எப்படி இருக்கானா செமி சர்க்கிள் ஷேப்ல இருக்கு ஒரு தர்பீஸ் பழம் ஓகேவா.
சோ அது என்ன சொல்றாங்க, நமக்கு அதோட டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. டயாமீட்டர்னா இந்த அளவு வந்து 14 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க, இந்த முழு அளவு. இதோட பெரிமீட்டர் கேக்குறாங்க, சுற்றளவு கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணணும், நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா தெரியும், 2/r. சர்க்கம்ஃபரன்ஸ் சர்க்கிள் ஃபார்முலா 2/r. இப்ப இது வந்து இந்த முழு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா. நமக்கு இந்த பாதி சர்க்கிள் செமி சர்க்கிள் தான் தேவைன்னா அதை 2ஆல டிவைட் பண்ணிக்கணும். ஓகேவா? சோ இதுதான் ஃபார்முலா. நமக்கு 2/r டிவைடட் பை 2 தான் பெரிமீட்டர் ஆஃப் த செமி சர்க்கிளோட ஃபார்முலா. இப்ப இத பார்த்தோன்னா இந்த 2 நம்ம இங்கேயே கேன்சல் பண்ணிட்டு டைரக்டா ஃபார்முலாவா பை ஆர்னு சொல்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சம்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். இப்ப இதுக்கு என்ன தேவை, பையோட வேல்யூ 22/7 கொடுத்துட்டாங்க. இப்ப ரேடியஸ் தேவை. நமக்கு டயாமீட்டர் கொடுத்தா ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா 2ஆல டிவைட் பண்ணிக்கணும். ரேடியஸ் இருக்கு, டயாமீட்டர் தேவைன்னா 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். டயாமீட்டர் இருக்கு, ரேடியஸ் தேவைன்னா 2ஆல டிவைட் பண்ணிக்கணும். 14 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு 7 சென்டிமீட்டர். அப்ப ரேடியஸ் 7 சென்டிமீட்டர் கிடைச்சிச்சு. சோ ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்க 2 இருக்கு இல்லையா, சோ 2 இன்டூ பையோட வேல்யூ 22/7 இன்டூ ரேடியஸ் நம்ம கண்டுபிடிச்சது 7 டிவைடட் பை ஃபார்முலால 2 இருக்கு இல்லையா, 2வும் 2வையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டோம் நமக்கு மிச்சம் என்ன இருக்கும்னா 22/7 இன்டூ 7 இருக்கும். இந்த 7யும் 7யும் கேன்சல் பண்ணிட்டா நமக்கு 22 சென்டிமீட்டர் தான் ஆன்சர். அடுத்து, if the diameter of the circular garden in the picture is 19.6 meter, then find its area. இப்போ ஒரு சர்க்குலர் கார்டன் இருக்கு, ஓகேவா? அதோட டயாமீட்டர் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா 19.6. சர்க்கிள் ஷேப்ல ஒரு கார்டன் இருக்கு, அதோட டயாமீட்டர் 19.6 கொடுத்திருக்காங்க. அப்ப ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஷேப்ன்றதால ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா போட்டு தான் கண்டுபிடிப்போம். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா பை ஹார் ஸ்கொயர். பையோட வேல்யூ 22/7 கொடுத்திருக்காங்க. ஹார்னா ரேடியஸ் நமக்கு தேவை, டயாமீட்டர் இருக்கு, ரேடியஸ் தேவைன்னா என்ன பண்ணுவோம், 2ஆல டிவைட் பண்ணிக்குவோம். 2ஆல டிவைட் பண்ணா 19 வராது, 18 வரும் 9 டைம்ஸ். அப்ப கேரிங் 1னா 16 8 டைம்ஸ் வரும். ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்ப ரேடியஸ் நமக்கு 9.8. இத ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். பையோட வேல்யூ 22/7 இன்டூ ஆர் ஸ்கொயர்னா என்ன பண்ணுவோம், ஆரையே 2 டைம்ஸ் போடுவோம். 9.8 இன்டூ 9.8. சோ 7ஆல இதை டிவைட் பண்ணிக்கலாம். பார்த்தோம்னா 7 1s are 7. இங்க நமக்கு 7 1s are 7 இருக்கும்போது 9ல 7 போயிடுச்சுன்னா கேரிங் 2. அப்ப இது 28 7 டேபிள்ல 4 டைம்ஸ் வரும். ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்கு இல்லையா, சோ ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சுக்குவேன். மிச்சம் இருக்கிறது 22 இன்டூ 1.4 இன்டூ 9.8. சோ இது மூணுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் 301.84 மீட்டர். ஓகேவா? இது மல்டிப்ளை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கரெக்டா வரும். அடுத்து, Mukesh divides a circular disc of radius 14 cm into 2 equal part. What is the perimeter of each semicircular disc? இங்கேயும் கேட்டிருக்காங்க செமி சர்க்கிள். இப்போ முகேஷ் அப்படின்ற என்ன பண்ணாரு, ஒரு டிஸ்க் இருக்கான், ரவுண்ட் ஷேப்ல தானே இருக்கும் டிஸ்க். அது என்ன பண்ணிருக்காரு, பாதியா டிவைட் பண்ணிருக்காரு. பண்ணிட்டு அப்ப ஒரு பாதியோட ரேடியஸ் வந்து 14 சென்டிமீட்டர். ரேடியஸ்னா என்னதுன்னா நமக்கு என்ன சொல்லிருக்கேன், இங்க இருந்து வர அளவு தான் ரேடியஸ். அது 14 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த பாதியோட பெரிமீட்டர் மட்டும் கேக்குறாங்க. அப்ப பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் பார்த்தோம்னா சர்க்கம்ஃபரன்ஸ் பெரிமீட்டர் எல்லாமே ஒண்ணுதான். நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா இருக்கு, செமி சர்க்கிள் ஃபார்முலா கிடையாது. அப்ப என்ன பண்ணணும், நம்ம 2/r டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டுக்கிறோம். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலாவையே யூஸ் பண்றோம். இப்ப இங்க சம்ல போட்டு அந்த டிவைட் பண்ணலாம், இங்கே டிவைட் பண்ணிட்டோம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். சோ இந்த 2வையும் கேன்சல் பண்ணிட்டா மிச்சம் பை r இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், நம்ம டைரக்டா இதுல எடுத்துட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. பை ஆர்னா என்னது, 22/7 இன்டூ 14. இதான் நமக்கு பை ஆர். பை என்னது 22/7, ஆர் என்னது நமக்கு 14. இப்ப இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு செமி சர்க்குலரோட பார்ட்டோட பெரிமீட்டர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நான் இதை 2 இங்க போட்டே உங்களுக்கு கேன்சல் பண்ணி காட்டுறேன். ஏன்னா வந்து இங்கேயே நம்ம 2 கேன்சல் பண்ணிட்டு வெறும் பை ஆர் போட்டு மட்டும் இது மட்டுமே போட்டுக்கணும் நம்ம பண்ணாலும் ஒண்ணுதான், இங்க போட்டு கேன்சல் பண்ணாலும் ஒண்ணுதான். சோ இங்க கேன்சல் பண்ணிட்டா மிச்சம் நமக்கு என்ன இருக்கும்னா 22/7 இன்டூ 14 இருக்கும். 7 1s are 7, 7 2s are 14. அப்ப 22 into 4 என்னது நமக்கு 44. அப்ப பெரிமீட்டர் ஆஃப் த ஈச் செமி சர்க்கிள் டிஸ்க் என்னது 44. அடுத்து யூனிட் 2 மெஷர்மெண்ட் ஒர்க் ஷீட் 5 பார்க்க போறோம். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் பாருங்க. The dimension of solid include.
சாலிட் ஷேப்போட டைமென்ஷன் என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுல லென்த் இருக்கும், பிரெத் இருக்கும், ஹைட் இருக்கும். சாலிட் ஷேப்னா என்னன்னு தெரியும் இல்லையா? அதுக்கு எக்ஸாம்பிள் புக், பாக்ஸ் இது எல்லாமே நமக்கு என்னது சாலிட் ஷேப்ஸ் தான். அடுத்தது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் a 3D ஷேப்ஸ். இதுல எது 3D ஷேப்ஸ்னா இந்த பிரமிட் இருக்கு பாத்தீங்களா, ட்ரையாங்குலர் பிரமிட், இதுதான் நமக்கு 3D ஷேப்ஸ். அடுத்து the number of edges in a rectangular pyramid is. ஒரு ரெக்டாங்குலர் பிரமிட் இருக்குன்னா என்ன, பேஸ் வந்து ரெக்டாங்குலா இருக்கும். பிரமிட்னா என்ன, இப்படி ஒரு முக்கோண ஷேப் மாதிரி இப்படி முக்கோணமா மேல எழுந்தா மாதிரி இருக்கும். ஆனா பேஸ் வந்து ரெக்டாங்குலர் தான். இந்த மாதிரி ரெக்டாங்குலர் பிரமிடுக்கு எட்ஜஸ் எத்தனை அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப எத்தனை மூளை இருக்கும் பார்த்தோன்னா 1 2 3 4 5. ஓகேவா? அப்ப 5 எட்ஜஸ். அடுத்து how many vertices does a cone have. கோனுக்கு எத்தனை வெர்டிசஸ் இருக்கும்னா இதுதான் கோன் நமக்கு. ஓகேவா? வெர்டிசஸ்னா என்னன்னா ஒரு பாயிண்ட்ல ரெண்டுக்கு மேல லைன் ஜாயின் ஆகுறது தான். இப்ப இந்த பாயிண்ட்ல தான் ரெண்டுக்கு மேல லைன் ஜாயின். அப்ப எத்தனை வெர்டிசஸ் இருக்கு கோனுக்கு? 1. A sphere as flat surface, flat and curve. Sphereனாலே ஒரு ரவுண்ட். ரவுண்டுக்கு என்ன ஷேப் இருக்கும்? வெறும் curve surface மட்டும் தான் இருக்கும். அடுத்து match the following. இப்ப cuboid. cuboidக்கு எது ஆன்சர் பார்த்தோம்னா adjacent side may not be equal. cuboidனா என்ன ஷேப்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதான் வந்து cuboid ஷேப்ஸ். ரெக்டாங்குலர் சைடுல adjacentனா என்னன்னா பக்கத்துல இருக்கிற ஃபேசஸ். இதுவும் பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா? இது ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருக்கணும்னு கிடையாது, ஆப்போசிட் தான் ஈக்குவலா இருக்கும். அட்ஜசன்ட் வந்து ஈக்குவலா இருக்காது, அதனால அட்ஜசன்ட் சைடு மே நாட் பி ஈக்குவல். அடுத்து கியூப்னா இதுதான் கியூப். கியூபை பொறுத்த வரைக்கும் என்ன அர்த்தம் நம்ம பார்த்தோம்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். கியூப்னா ஸ்கொயர்ல வருது இல்லையா, அப்ப ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அடுத்து சிலிண்டர். சிலிண்டர்ல நம்ம பார்த்தோம்னா 2 பேஸ் அண்ட் 1 கர்வ் சர்ஃபேஸ். சிலிண்டர்னா இதான் சிலிண்டர் ஷேப். இதுல என்ன இருக்கு? 2 பேஸ் இருக்கு. இங்க வந்து 2 பேஸ் இருக்கு, கர்வ் சர்ஃபேஸும் இருக்கு. இப்ப இது வந்து இப்படி கர்வா இருக்கும் இல்லையா, இது வந்து பேஸ் வந்து 2 இருக்கு. என்னவா இருக்கும்? சிலிண்டருக்கு பேஸ் 2 இருக்கும். ஆனா இது என்னது? கர்வ் சர்ஃபேஸ், 1 கர்வ் சர்ஃபேஸ். சோ இது என்னதுன்னா சிலிண்டர். அடுத்தது 9th ஒன் கோன். கோன் பார்த்தோம்னா ஒன்லி 1 பேஸ் அண்ட் 1 கர்வ் சர்ஃபேஸ். கோனுக்கு ஒரு பேஸ் தான் இருக்கு, கர்வ் சர்ஃபேஸும் ஒண்ணுதான் இருக்கு. ஓகேவா? அடுத்து ஸ்பியர். ஸ்பியர் பார்த்தோம்னா ஒன்லி 1 கர்வ் சர்ஃபேஸ். ஸ்பியர் வந்து வெறும் ரவுண்ட், அதுக்கு என்ன இருக்கும்? ஒரு கர்வ் சர்ஃபேஸ் மட்டும் தான் இருக்கும். சோ இதான் மேட்ச். அடுத்தது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்த்தோம்னா a polygon can have 3 faces. போலினாலே 4 more than 4. அப்ப அதுக்கு எப்படி 3 ஃபேஸ் இருக்கும்னு 4 இருக்கும் இல்ல more than 4. pyramid has no special diagonals. பிரமிடுக்கு வந்து டயகனல்ஸ் இருக்காது. இப்ப இதான் பிரமிடு பார்த்தோம்னா இதுல வந்து நம்ம டயகனல்ஸ்லாம் இதுல கரெக்டா டயகனல்ஸ்னா இங்க இருந்து இங்க ஜாயின் பண்றது. இப்ப இதுல எங்க இருந்து எங்க நம்ம ஜாயின் பண்ண முடியும்? டயகனல் இதுல கிடையாது. இப்ப இதுக்கெல்லாம் இப்படி டயகனல் நம்ம இப்படி ஜாயின் பண்ணுவோம். ஓகேவா? இப்படி ஜாயின் பண்ணுவோம். சோ இதுக்கு வந்து பிரமிடுக்கு டயகனல் கிடையாது. அது 2 தான். யூலர்ஸ் ஃபார்முலா இஸ் ட்ரூ ஃபார் ஆல் 3 dimensional ஷேப்ஸ். சோ கரெக்ட் தான். அது யூலர்ஸ் ஃபார்முலா தான். இதுதான் யூலர்ஸ் ஃபார்முலா. சோ இத பத்தி நம்ம இனிமே வரப்போறதுல பாப்போம். எவ்ரி சாலிட் ஷேப்ஸ் ஆஸ் எ யூனிக்யூட் நெட். ஓகேவா? எல்லா சாலிட் ஷேப்ஸுக்கும் யூனிக்யூட் நெட் அப்படின்றது ஒண்ணு கிடையாது, நிறையவே இருக்கு. சோ இது ஃபால்ஸ். அடுத்தது ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின். டிஃபரன்ஷியேட் பிட்வீன் 2D and 3D ஷேப்ஸ். ஆன்சர் பாருங்க. 2D they have flat shapes, they have 2 parameters length and breadth. 3D la they are in solid shapes, they have 3 parameter length, breadth and height. அடுத்து verify Euler's formula for the given solid. Euler's formula என்ன அப்படின்னு பார்த்தோம்னா v plus f minus e equal to 2. அப்படின்னா என்ன? இது வந்து vertices, இது faces, இது edges equal to 2 வருதா நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கணும். இதுல vertices பார்த்தோம்னா 10. vertices என்ன சொல்லிருக்கான்? ஒரு பாயிண்ட்ல ரெண்டுக்கு மேல லைன் மேல ஜாயின் ஆகுறது. அப்ப பார்த்தோம்னா இது 1 2 3 4 5. அப்ப மேல 5 இருக்கா, கீழே பார்த்தோம்னா 1 2 3 4 5. இப்போ மொத்தம் 10. 5 plus 5 10 vertices. ஃபேசஸ்னா பக்கம், மேல ஒரு பக்கம், அடி பக்கம், இந்த பக்கம், இந்த பக்கம், இது ஃப்ரண்ட் பக்கம், இது பேக் பக்கம், அந்த மாதிரி பக்கம் இருக்குல்ல, அது மொத்தம் பார்த்தோம்னா 7. இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, அடியில 1 6, மேல 1 7. எட்ஜஸ் பார்த்தோம்னா 15 எட்ஜஸ் இருக்கு. இப்ப எட்ஜஸ் கவுண்ட் பண்ணா 1 2 3 4 5 6 7 8 9 10. மேல கீழே அதுவே 10 ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் என்னன்னா அந்த பக்கம் ஒரு ஜாயிண்ட் இருக்கும் இல்லையா, அது 14. அப்புறம் இந்த பக்கம் உள் பக்கம் இருக்கும். சோ இதெல்லாம் ஆட் பண்ணீங்கனாலே 15 வரும். அப்போ இந்த ஃபார்முலால நம்ம எப்படி இதை வெரிஃபை பண்ண போறோம் பார்த்தோம்னா இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். vertex 10 plus face 7 minus edges 15. இதை ஆட் பண்ணா 17 minus 15 equal to 2 கரெக்டா நமக்கு வருது. சோ இதுதான் வந்து அப்ப இந்த சாலிட் ஷேப் வந்து
யூலர்ஸ் ஃபார்முலா படி நம்ம இப்ப வெரிஃபை பண்ணியாச்சு. அடுத்து யூஸ் ஐசோமெட்ரிக் டாட் பேப்பர் டு டிரா எ டெட்ராட்ரன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப என்ன பண்ணோம்னா டெட்ராட்ரன் நீங்க வரையும் போது உங்களுக்கு புக்லயே இருக்கும் ஒரு மாதிரி இந்த மாதிரி பிரமிடு. நான் உங்களுக்கு பேஜ் நம்பர் சொல்றேன். அந்த மாதிரி ஷேப்ஸ் இந்த மாதிரி வந்து ஒரு 4 ஃபேஸ் வரா மாதிரி இந்த மாதிரி பிரமிட் மாதிரி நீங்க வரைஞ்சுக்கணும். அடுத்து யூஸ் யூலர்ஸ் ஃபார்முலா ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஒய் இசட். இப்ப வந்து இது ஃபர்ஸ்ட் ஒன், இது செகண்ட் ஒன், இது தேர்ட் ஒன். மூணுல பார்த்தோன்னா ஃபேஸ், வெர்டிசஸ், எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதுல எக்ஸ், இதுல ஒய், இதுல இசட் கண்டுபிடிக்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலால எழுதிக்கலாம் எல்லாத்துக்குமே v பிளஸ் f மைனஸ் e ஈக்குவல் டு 2. இதுல அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வெர்டிசஸ் எவ்வளோ 6, ஃபேசஸ் தெரியாது, எக்ஸ், எட்ஜஸ் நமக்கு 12. சோ எக்ஸ் அவங்க வச்சுட்டு என்ன பண்ணலாம், இந்த 12ஐயும் 6ஐயும் நம்ம சால்வ் பண்ணோம்னா இது மைனஸ் இது பிளஸ். சோ மைனஸும் பிளஸும் மைனஸ், இதை மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணா 12ல 6 போயிடுச்சுன்னா நமக்கு 6 கிடைக்கும். சோ நமக்கு 6 கிடைச்சுன்னா 6ஓட சைன் மைனஸ். ஏன்னா கிரேட்டர் நம்பர் என்னது 12, 12ஓட சைன் என்னது மைனஸ். சோ மைனஸ் 6ன்னு போடுவோம். இந்த மைனஸ் 6 இந்த ஈக்குவல் டுக்கு அந்த சைட் போகும்போது சைன் சேஞ்ச் ஆயிடும், பிளஸ் 6 ஆயிடும். இப்ப 2 பிளஸ் 6 நமக்கு 8. இப்ப எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 8 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அடுத்தது பார்த்தோம்னா அதே ஃபார்முலா எழுதிக்கிறோம். இங்க ஃபேசஸ் 5 கொடுத்திருக்காங்க, எட்ஜஸ் 9 கொடுத்திருக்காங்க. வெர்டிசஸ் நம்ம தான் y கண்டுபிடிக்க போறோம். இப்ப இதுல பார்த்தோம்னா இது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணும்போது பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். ஸோ மைனஸ் பண்ணா 4 வரும். கிரேட்டர் நம்பர் 9, 9ஓட சைன் மைனஸ், மைனஸ் 4ன்னு போடுறோம். இப்போ மைனஸ் 4 இந்த ஈக்குவல் டு அந்த சைட் போகும்போது பிளஸ் 4 ஆயிடும். 2 பிளஸ் 4 6. அப்போ y ஈக்குவல் டு 6. இப்போ அடுத்ததுல பார்த்தோன்னா இங்க வெர்டிசஸ் 12 கொடுத்திருக்காங்க, ஃபேசஸ் 20 கொடுத்திருக்காங்க, எட்ஜஸ் தான் கொடுக்கல, இசட். ஸோ நான் எக்ஸ்னே போட்டுட்டேன். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 12 பிளஸ் 20 32. ஓகேவா? அப்ப அந்த 32 ஈக்குவல் டுக்கு அந்த சைட் போகும்போது பிளஸ் 32 இன்ஸ் ஈக்குவல் டு அந்த சைட் போனா நாங்க மைனஸ் 32 ஆயிடும். இப்ப 2ல 32 போயிடுச்சுன்னா 30. சோ இது மைனஸ் நம்பர், மைனஸ் சைன் என்ன, கிரேட்டர் நம்பரோட சைன் மைனஸ் இல்லையா? சோ மைனஸ் 30. இந்த மைனஸும் கேன்சல் ஆயிடும். இப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 30. நீங்க இது வெரிஃபை பண்றதுக்கு நம்ம கண்டுபிடிச்சதுல சப்ஸ்டியூட் பண்ணி அந்த ஃபார்முலா போட்டு வெரிஃபை பண்ணியும் பார்க்கலாம்.